2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ரொம்ப வித்தியாசமான கூட்டணி அப்படின்னு சொல்றதை விட ரொம்ப புரட்சிகரமான கூட்டணி அமைய போகிறது. இந்த கூட்டணியால் ஆட்சி மாற்றம் ஏற்படுமான்னு கேட்டா டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது தமிழக வெற்றி கழகம் 2026 எந்த கட்சியோட கூட்டணி வைப்பாங்க, அந்த கட்சிக்கு தான் பலமும் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு தாட் தமிழக மக்கள் மத்தியிலும் தமிழக அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் இருக்கு. ஸோ இதுக்கு முன்பு வரைக்குமே எல்லாரும் பேசிக்கொண்டு இருந்தது என்னன்னா, தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போகிறது. தமிழக வெற்றி கழகம் அதிமுக கிட்ட 60 சீட்டு 5 மினிஸ்டர் கேட்டாங்க. அதுக்கப்புறமா துணை முதலமைச்சர் பதவி கேட்டாங்க. இதுக்கான பிரிட்ஜா தான் நம்ம பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்காங்க. அப்படிங்கிற செய்திகள் பயங்கரமா பரவியது. ஆனா இந்த ஒரு விஷயம் பரவி பெருசா வெடிப்பதற்குள்ள இப்ப அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தான் அதிமுகவுடன் நடவடிக்கைகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வேண்டும். ஏன்னா அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முந்தைய பிரஸ் மீட்ல சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க என்ன ஆனாலும் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப நடக்கிற பிரஸ் மீட்ல சொல்றது என்னன்னா, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் நாங்க எந்த முடிவை வேணா எடுப்போம், எந்த கட்சி கூட வேணா கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்ப கூட அமித்ஷாவை சந்திப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப டெல்லி சென்றிருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் அண்ணாமலை ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலை என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அதிமுகவோட கூட்டணி வைத்தால் நான் பதவியை ராஜினாமா செய்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை மேட்டர் ஓரம் கட்டுங்க. இப்பதான் தளபதி அதிமுக கூட்டணி இது என்ன ஆனது, அப்ப இது கிடையாதுன்னு கேட்டா இது நடப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி. இப்ப தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மத்தியில் விசாரிக்கும் போதுதான் கொஞ்சம் சுவாரஸ்யமான செய்திகள் வெளியாகி இருக்கு. அதாவது ஸ்டார்டிங்ல மாநாடு ஸ்டார்டிங் தளபதி விஜய் அவர்கள் கூட்டணி பிளானோட தான் வந்தாங்க. ஆனா இப்போதைக்கு அந்த கூட்டணி பிளானும் தளபதிக்கு கிடையாது. யாருக்கிட்ட கூட்டணியை பத்தி பேசினாலும் தளபதி இப்போதைக்கு வேண்டாம், நம்ம டிசம்பருக்கு மேல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் இப்ப கள சூழலை கண்டுபிடிக்க முயற்சி செய்யறாங்க. இப்பவே நமக்கு ஒரு பர்சன்டேஜ் வாக்குகள் இருக்குன்னா நம்ம களத்துல இறங்கிட்டு அப்புறமா மக்களோட ஆதரவு நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ட்ரை பண்ண முடிவில் இருக்காங்க. அதாவது இப்ப இருக்க அரசியல் சூழ்நிலை வைத்து நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடலாம் அப்படிங்கிற முடிவுல இருக்காங்க. என்னதான் பயங்கரமா இருந்தாலும் தனித்து போட்டியிட்டால் ஆட்சி மாற்றம் செய்யும் அளவுக்கு தளபதிக்கு பவர் இருக்கான்னு கேட்டா அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வுகளை வைத்துதான் நம்மளால கணிக்க முடியும். இந்த சூழ்நிலையில சீமான் அவர்கள் ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் சீமான் அவர்கள் தளபதி விஜய பயங்கரமான விமர்சனம் செய்து இருந்தாங்க. கூட்டணி, அதாவது மாநாட்டுல கூட்டணியில ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பயங்கரமான விமர்சனம் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்ப கூட்டணியை பத்தியும் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க, தளபதி விஜயை பத்தியும் சொல்லியிருக்காங்க. கூட்டணி என்பது அரசியல் வியாபாரமா மாத்திடும். அரசியல் என்பது கொள்கை இருக்கணும், அரசியல் மக்களுக்கு நல்லது செய்யணும். கூட்டணி அப்படிங்கிற விட்டால் இந்த கட்சியோட கூட்டணி இந்த கட்சியோட கூட்டணி வாக்கு வந்துடும், அது பிசினஸா மாறிடும். பிசினஸா அரசியல் மாறவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்னோட தம்பி தளபதி விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடுகிறார் அப்படிங்கிற செய்தி நான் பார்த்தேன். இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. தனித்து தளபதி விஜய் அவர்கள் போட்டியிடும் போது அது சீமான் அவர்களோட வாக்குகளை தான் பாதிக்கு பாதி எடுக்கும். சீமான் அவர்கள் இப்ப தமிழகத்தை 8% மேல வாக்குகள் வைத்திருக்காங்க. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடும் போது 4% வாக்குகள் தளபதி விஜய் அவர்கள் சீமான் கிட்ட இருந்து எடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறமா சீமான் அவர்கள் சொன்னது என்னன்னா, நான் தளபதி விஜயோட கூட்டணியா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த காலம் முடிவு பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்பதான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்பு வரைக்கும் கூட்டணிக்கான வாய்ப்புகளே கிடையாது, கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருந்த சீமான் அவர்கள் இதுக்கு மேல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்பு வரைக்கும் மக்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருந்தது என்னன்னா, அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சீமான் தனித்து போட்டியிடுவார், பிஜேபியும் தனித்து போட்டியும், திமுக மற்ற கட்சிகளோட கூட்டணி வைத்துதான் 2026 சட்டமன்ற தேர்தல் சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் அதிமுக சைட்ல நாங்க பிஜேபியோட கூட்டணியை வைக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உறுதியா இருந்தாங்க. அதே மாதிரி இந்த சீமான் அவர்கள் நான் தனித்து தான் போட்டியிட போகிறேன், தளபதி வேணே வேணாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா விமர்சனம் செஞ்சாங்க. இப்ப அது கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. அதிமுக திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் யாரு கூட வேணா கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்கிறது. இந்த சைடு சீமான் அவர்கள் தளபதியோட கூட்டணி வைப்பனா மாத்தனா அப்படின்னு சொல்லி காலம் தான் முடிவு பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இன்னும் ஒரு 8-9 மாசம் இருக்கு. இந்த 9 மாசத்துல என்ன வேணா மாறலாம்.
2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ரொம்ப வித்தியாசமான கூட்டணி அப்படின்னு சொல்றதை விட வந்து ரொம்ப புரட்சிகரமான கூட்டணி வந்து அமைய போகிறது. இந்த கூட்டணியால் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுமான்னு கேட்டா டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது தமிழக வெற்றி கழகம் 2026 எந்த கட்சியோட கூட்டணி வைப்பாங்க அந்த கட்சிக்கு தான் பலமும் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு தாட் வந்து தமிழக மக்கள் மத்தியிலும் தமிழக அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் வந்து இருக்கு. ஸோ வந்து இதுக்கு முன்பு வரைக்குமே வந்து எல்லாரும் பேசிக்கொண்டது இருந்தது என்னன்னா, தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போகிறது. தமிழக வெற்றி கழகம் அதிமுக கிட்ட 60 சீட்டு 5 மினிஸ்டர் கேட்டாங்க. அதுக்கப்புறமா துணை முதலமைச்சர் பதவி வந்து கேட்டாங்க. இதுக்கான பிரிட்ஜா தான் வந்து நம்ம வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்காங்க. அப்படிங்கிற செய்திகள் வந்து பயங்கரமா வந்து பரவியது. ஆனா வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பரவி பெருசா வெடிப்பதற்குள்ள வந்து இப்ப வந்து அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தான் அதிமுகவுடன் நடவடிக்கைகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வேண்டும். ஏன்னா வந்து அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முந்தைய பிரஸ் மீட்ல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க என்ன ஆனாலும் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப நடக்கிற பிரஸ் மீட்ல சொல்றது என்னன்னா, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் நாங்க எந்த முடிவை வேணா எடுப்போம், எந்த கட்சி கூட வேணா கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்ப கூட அமித்ஷாவை சந்திப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்ப வந்து டெல்லி வந்து சென்றிருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் வந்து அண்ணாமலை வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலை என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அதிமுகவோட கூட்டணி வைத்தால் நான் வந்து பதவியை ராஜினாமா செய்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை மேட்டர் ஓரம் கட்டுங்க. இப்பதான் வந்து தளபதி அதிமுக கூட்டணி இது வந்து என்ன ஆனது, அப்ப இது கிடையாதுன்னு கேட்டா இது நடப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி தான். இப்ப வந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மத்தியில் வந்து விசாரிக்கும் போதுதான் கொஞ்சம் சுவாரஸ்யமான செய்திகள் வந்து வெளியாகி இருக்கு. அதாவது மாநாடு ஸ்டார்டிங் வந்து தளபதி விஜய் அவர்கள் கூட்டணி பிளானோட தான் வந்தாங்க. ஆனா வந்து இப்போதைக்கு எந்த கூட்டணி பிளானும் வந்து தளபதிக்கு வந்து கிடையாது. யாருக்கிட்ட கூட்டணியை பத்தி பேசினாலும் தளபதி வந்து இப்போதைக்கு வேண்டாம், நம்ம வந்து டிசம்பருக்கு மேல வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து தளபதி விஜய் அவர்கள் இப்ப வந்து கள சூழலை வந்து கண்டுபிடிக்க வந்து முயற்சி செய்யறாங்க. இப்பவே வந்து நமக்கு வந்து ஒரு % வாக்குகள் வந்து இருக்குன்னா நம்ம வந்து களத்துல இறங்கிட்டு அப்புறமா வந்து மக்களோட ஆதரவு வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ட்ரை பண்ண முடிவில் இருக்காங்க. அதாவது இப்ப இருக்க அரசியல் சூழ்நிலை வைத்து நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடலாம் அப்படிங்கிற முடிவில் வந்து இருக்காங்க. என்னதான் பயங்கரமா இருந்தாலும் தனித்து போட்டியிட்டால் ஆட்சி மாற்றம் செய்யும் அளவுக்கு வந்து தளபதிக்கு பவர் இருக்கான்னு கேட்டா அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வுகளை வைத்துதான் நம்மளால வந்து கணிக்க முடியும். இந்த சூழ்நிலையில வந்து சீமான் அவர்கள் வந்து ஒரு பயங்கரமான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த சீமான் அவர்கள் தளபதி விஜய பயங்கரமான விமர்சனம் வந்து செய்து இருந்தாங்க. கூட்டணி அதாவது மாநாட்டில் வந்து கூட்டணியில வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து பயங்கரமான விமர்சனம் வந்து சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த கூட்டணியை பத்தியும் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க, தளபதி விஜயை பத்தியும் சொல்லியிருக்காங்க. கூட்டணி என்பது வந்து அரசியல் வந்து வியாபாரமா மாத்திடும். அரசியல் என்பது கொள்கை இருக்கணும், அரசியல் மக்களுக்கு நல்லது செய்யணும். கூட்டணி அப்படிங்கிற விட்டால் இந்த கட்சியோட கூட்டணி இந்த கட்சியோட கூட்டணி வாக்கு வந்துடும், அது வந்து பிசினஸா மாறிடும். பிசினஸா அரசியல் மாறவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்னோட தம்பி தளபதி விஜய் அவர்கள் வந்து தனித்து போட்டியிடுகிறார் அப்படிங்கிற செய்தி வந்து நான் பார்த்தேன். இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. தனித்து தளபதி விஜய் அவர்கள் போட்டியிடும் போது அது வந்து சீமான் அவர்களோட வாக்குகளை தான் வந்து பாதிக்கு பாதி வந்து எடுக்கும். சீமான் அவர்கள் இப்ப தமிழகத்தை 8% மேல வந்து வாக்குகள் வந்து வைத்திருக்காங்க. இப்ப வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடும் போது 4% வாக்குகள் வந்து தளபதி விஜய் அவர்கள் சீமான் கிட்ட இருந்து எடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறமா வந்து சீமான் அவர்கள் சொன்னது என்னன்னா, நான் தளபதி விஜயோட கூட்டணியா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த வந்து காலம் முடிவு பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இப்பதான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்பு வரைக்கும் வந்து கூட்டணிக்கான வாய்ப்புகளே கிடையாது, கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருந்த சீமான் அவர்கள் இதுக்கு மேல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்பு வரைக்கும் வந்து மக்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருந்தது என்னன்னா, அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சீமான் தனித்து போட்டியிடுவார், பிஜேபியும் வந்து தனித்து போட்டியும், திமுக வந்து மற்ற கட்சிகளோட கூட்டணி வைத்துதான் 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் வந்து அதிமுக சைட்ல வந்து நாங்க பிஜேபியோட கூட்டணியை வைக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உறுதியா இருந்தாங்க. அதே மாதிரி வந்து இந்த சீமான் அவர்கள் நான் தனித்து தான் போட்டியிட போகிறேன், தளபதி வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அந்த விமர்சனம் செஞ்சாங்க. இப்ப அது கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. அதிமுக வந்து திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் யாரு கூட வேணா கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்கிறது. இந்த சைடு வந்து சீமான் அவர்கள் தளபதியோட கூட்டணி வைப்பனா மாத்தனா அப்படின்னு சொல்லி காலம் தான் முடிவு பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து இன்னும் வந்து ஒரு 8-9 மாசம் வந்து இருக்கு. இந்த 9 மாசத்துல என்ன வேணா மாறலாம்.